2025ல வரக்கூடிய சனி பெயர்ச்சி மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? மிதுனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 75% போடலாம் மேடம். மிதுனத்துக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு இப்போ இங்க இருக்கிற குரு வந்துட்டு அங்க வர்றாரு, ஜென்மத்துக்கு வர்றாரு. இப்போ ரிஷபத்தில் இருக்க குரு வந்துட்டு மே மாதம் அங்கே வந்துடுறாரு. ஸோ அதே போல் ராகுக்கு எதுவும் மாறுறாரு உங்களுக்கு அந்த மே மாதம் உங்களுக்கு. அப்போ மிதுனத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கள் வரும். எப்பயுமே ஜென்மத்துக்கு வந்துட்டு எந்த கிரகம் வந்தாலும் அவங்க வந்துட்டு அது பாசிட்டிவான சுப கிரகமாக இருக்கட்டும் இல்லை அசுப கிரகமாக இருக்கட்டும், எந்த கிரகமாக இருந்தாலும் கொஞ்சம் குழப்பத்தை தான் கொடுப்பாங்க அவங்க. வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ குருங்கிறது வந்துட்டு சுப கிரகம் உங்களுக்கு. ஸோ அப்போ அவர் அந்த இடத்துக்கு வர்றதுனால இவங்களுக்கு வந்துட்டு குழப்பங்கள், சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். அதே போல் தடைகள் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளை வந்துட்டு கொஞ்சம் சந்திக்க வேண்டி வரும் மிதுன ராசி. ஆனால் பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு அருமையாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இவங்க வந்துட்டு திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுறது நல்ல பரிகாரம் மேடம். இவங்க வந்துட்டு மிதுனம் வந்துட்டு புதன் தான் அதிபதி. நான் புதனுக்கு ஏற்கனவே சொல்லுவேன், நிறைய என்ன பரிகாரம் பண்ணாலும் திருநங்கைகளுக்கு சின்ன சின்ன பரிகாரம் அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ரவிக்கை பெட்டு வாங்கி கொடுக்கறதோ, ஒரு சின்ன காசு கொடுக்கறதோ, ஒரு இனிப்பு வாங்கி கொடுக்கறதோ, திருநங்கைகளுக்கு மிதுன ராசி ஆளுங்க எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மிதுன ராசி ஆளுகளுக்கு வந்துட்டு தடங்கல்கள் நிவர்த்தி ஆகிட்டு நல்ல என்ன மேன்மையான பலனை வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன ராசிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 75% நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு.